எங்கே போயிருப்பானான்னு தெரியாது. அவங்க பசங்க கூட அப்படியே அவன் ஊருக்கு போகணுங்கிற மைண்டுக்கு வந்துட்டான். அவன் டோட்டலாக வந்துட்டான் அவன். அதனால் எங்கேயும் அவனுக்கு போகிறதுக்கு மைண்டு இல்லை. செய்ய மாட்டான். அவன் எங்கே அந்த மைண்டே இல்லைங்கிறான். அவனுக்கு தான் வேலைக்கு போகணுங்கிற மைண்டே கிடையாது. அவன் என்ன ரீசன் தெரில. முதல்ல கரெக்டாக தான் போயிட்டு இருந்தான். 2 நாள் போயிட்டு இருந்தான். அப்புறம் வந்தான், ஒரு நாள் வந்தான், அப்படியே அசதியாக படுத்தான். கேட்டால் நானும் 2 டைம் எழுப்பேன், ஏன்டா வேலைக்கு போகலடான்னா, இல்லை நான் போகல. என்னமோ பண்ணுறான். எத்தனை மணிக்கு பகலில் கேண்டீன்? கரெக்டாக 12 மணிக்கு. இது வரைக்கும் 12 மணிக்கு தான் போச்சு. இன்றைக்கி என்ன, நேற்று வரைக்கும் 12 மணிக்கு தான் மதிய சாப்பாட்டுக்கு போனேன். இன்றைக்கி எத்தனை மணிக்குன்னு தெரில, ஒன்றும் தெரில. இன்றைக்கி காலையிலையும் பட்டினி கிடந்தாச்சா. டைம் மாற்றிருக்கிறாங்களே, என்ன டைமை செட்டில் ஆகும் நம்ம. என்ன செட்டில்னு நான் பார்க்கவே இல்லை. நான் அதனால தான் நீ அசால்ட்டாக போனேன். 6:30 வரைக்கும் ஏற்கனவே சாப்பாடு போட்டுருந்தாங்க. காலையிலே 4:30க்கு, இப்போ 3 மணிலேருந்து 3 மணி இருந்தா. அதான் நான் அது தெரியாமல் போய் இப்போ நான் 5:45 6 மணிக்கு போனால் எப்படி சோறு போடுவோம். இன்றைக்கி பட்டினி கிடந்தாச்சு. இப்போ மதிய சாப்பாடு எத்தனை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னு தெரியலையே. 5:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்ன காரணம், நல்லா தானே போயிட்டு இருந்தது. அதனால இல்லை, அங்கே முன்னாடி போனாங்க, அந்த கேட் என்ட்ரன்ஸில் சாப்பாடு எல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க தானே எங்கே? அங்கே என்ட்ரன்ஸில். இப்போலாம் இல்லையா? அது வந்து யாருக்குன்னா இந்த வேலைக்கு போகிறாங்கல்ல. ஆமாம், இங்கேருந்து அங்கே வேலைக்கு போயிடுறோம்ல, அவங்களாம் சாப்பாடு அங்கே வந்துடும். ஓ, நான் என்ன நினச்சேன், சரி எவ்வளோ நேரம் நான் பிரச்சனை இல்லை, சாப்பாடு இருக்குன்னு நினச்சி நான் இருந்தேன் அசால்ட்டாக. அது கடைசியாக பார்த்தா நீங்கள் நீங்கள் வந்துட்டு வந்த பார்த்தோன்னே நான் சாப்பிட்டு தான் வரீங்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கேஷுவலாக நான் அப்படி தான் நினச்சேன். அது கடைசியாக அங்கே போய் பார்த்தா தெரியுது, எல்லாம் கழுவிலி எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இவனும் சாப்பிடலையா? அவனும் சாப்பிடல. அப்போ தான் பல்லு விளக்கிட்டு வந்தேன். இல்லை, நம்ம முதல்ல அங்கே முன்னாடி கேட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏதாவது ஒரு டீ ஏதாவது குடிச்சிட்டு வந்துடலாம். நான் 6 மணிக்கு தான் வச்சேன். நானும் 6 மணிக்கு தான் வச்சேன். நான் பஞ்சிங் வச்சுட்டு வந்து அப்படியே படுத்தேன். வந்து அப்படியே போயிட்டு அப்படியே பஞ்சி வச்சுட்டு தான் நாங்கள் வந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா வெளியே இருக்குன்னு, அப்போ தான் நான் பஞ்சி வச்சுட்டு போனேன், வெளியே போனேன். நமக்கு நேரமே சரியில்லையாட்டு இருக்கும். வேறு அந்த ஏரியாலாம் பிரிட்ஜ் அவ்வளோ நீட்டாக செட் பண்ணுறாங்க பாருங்க. கீழே தூண் கொடுத்து அருமையாக மேலே ஃப்ளோட்டிங் அடித்து உள்ளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. நம்ம ஏரியாவில் கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. சும்மா அருமையாக இருக்குது. ஏதாவது ஃபால்ட்டு கில்ட்டுனாக்கா பிரிக்கிறதுக்கு போகிறதுக்கு. அடி வெயில் 115 டிகிரி வெயில். சாதாரணமான 115 டிகிரி வெயில். வெளியில் நிற்க முடியல. இந்த மாதிரி ஆனால் அப்படியே வீசுது ஃபுல்லாக. அபுதாபிலாம் அபுதாபிலாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேர்த்து ஊற்றம் கொடுக்குதுன்னு. ஒரு மரம் இருக்கு, அப்புறம் ஒரு அங்கே வரைக்கும் ஒரு மரம் வரிசை. அந்த இடத்துல போனாலும் நிற்க முடியல. எல்லாம் அந்த மணல் காற்று ஃபுல்லாக அடித்து